குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ஆக்ரா கிரா என்ற ஒரு பாயிண்ட். இட் இஸ் அஸ்யூம்டு என்று யூகிக்கப்படுகிறது. இவர்தான் எழுதினார் என்று யூகிக்கப்படுகிற ஒரு போம். அண்ட் யூ கால் மீ கலர்ட், அண்ட் யூ கால் மீ கலர்ட் என்கின்ற இந்த போம். இது எழுதப்பட்டது ஆக்ரா கிரா, ஏஜிஆர்ஏ ஜிஆர்ஏ, இவர் தான் எழுதினார் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இவர் தான் எழுதினாரான்னு யாருக்கும் தெரியாது. ஏன் அப்படின்னா இந்த போம் அனானிமஸ். அனானிமஸ் அப்படின்னா யாருன்னு தெரியலை, எழுதியவர் யார் என்று தெரியவில்லை என்கின்ற ஒரு தலைப்பில் இந்த போம் டிஜிட்டல் மீடியாவில் சர்க்குலேட் ஆகிட்டே இருக்கும். அதே சமயத்தில் எஜுகேஷ்னல் இன்ஸ்டிடியூஷன்ஸில் இந்த போம் ப்ரிஸ்கிரைப் பண்ணப்படுது. இப்போ எஜுகேஷ்னல் இன்ஸ்டிடியூஷன்ஸ்னு சொன்னால் இந்த போமை நிறைய இன்ஸ்டிடியூஷனை வச்சுக்கிறாங்க. இது பாடமாக வைக்கப்பட்டிருக்கிறது. பாடமாக வைக்கிறனா உடனே தமிழ்நாடுக்கு அரசாங்கம் மாதிரி உடனே எல்லாத்துக்கும் ஒரே கல்வி. நிறையா பல்கலைக்கழகங்களில் நிறைய இடங்கள்ல இந்த போம் அங்கங்கே ஏதாவது ப்ரிஸ்கிரைப் பண்ணியிருப்பாங்க. ஆனால் இது யார் தெரியாது என்று நிறைய பேர், இல்லை இது ஆப்பிரிக்காவில் இருக்கிற ஒரு சைல்டு ஆக்ரா கிரா, அதுதான் எழுதியிருக்கு அப்படின்னு சிலர். அப்படின்னா அந்த ஆக்ரா கிரா யார், எங்கே இருக்காங்க, அந்த குழந்தையோ அல்லது அந்த பையனோ, என்ன ஏஜ், எந்த ஊரில் பிறந்திருக்காங்க, எதுவுமே தெரியாது. ஆனால் ஆக்ரா கிரா. ஸோ ஆக்ரா கிராங்கிறவங்க எழுதினதாக இந்த போமுக்கு ஒரு ரவுண்டு வந்துட்டுருக்கு. இது யார் எழுதுனதுன்னு தெரியலை அப்படின்னு ஒரு ரவுண்டு வந்துட்டுருக்கு. இதை நீங்கள் எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம். இஸ் அனானமஸ்னு வச்சுக்கலாம், இல்லது ஒரு ஆப்ரிக்கன் சைல்டு ஆக்ரா கிரா. இது ஆப்ரிக்கன் சைல்டு எழுதினதாக சொல்லப்படுவதற்கு காரணம் தி கண்டென்ட். இந்த கண்டென்ட் ஒரு பிளாக் பீப்புள், அந்த பிளாக் பீப்புளுடைய சஃபரிங் அதை பற்றி சொல்லப்படுது. அதனால் இது நிச்சயமாக ஒரு ஆப்ரிக்கன் பிளாக் தான் எழுதுனது அப்படின்னு வச்சுக்கலாம். சரி, ஆப்ரிக்கன் பிளாக்னு வச்சுக்குவோம். அது ஏன் சைல்டுனா இதனுடைய இந்த ஸ்ட்ரக்சர் இருக்குது பாருங்கள், ஒரு ரெப்படிட்டிவ் ஸ்ட்ரக்சர். இந்த ஸ்ட்ரக்சரே சின்ன பிள்ளைங்க எழுதுன மாதிரி தான் இருக்கும். இப்போ ஒரு உதாரணத்திற்கு இது ஒரு 5-10 லைன்ஸ், கடைசியில் 11th லைன். இந்த 11th லைன் எப்பொழுதுமே ஒரு போமுக்கு ஹெட்டிங் ஒன்றும் இந்த போமுக்குன்னு ஒரு ஹெட்டிங் இருக்கும், அல்லது இந்த ஃபஸ்ட் லைனை அதுக்கு ஒரு டைட்டில் அல்லது ஹெட்டிங் இல்லைன்னா அந்த ஃபஸ்ட்டு லைனை அப்படியே ஹெட்டிங்காக வச்சுக்குவாங்க. ஆனால் இதில் என்ன பண்ணியிருக்காங்க, இந்த லாஸ்ட் லைனை ஹெட்டிங்காக வச்சுருக்காங்க. ஸோ லாஸ்ட் லைன் ஹெட்டிங்காக வச்சுருக்காங்க. அப்புறம் இது பார்த்தீங்கன்னா 10 லைன். 10 லைனுமே காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸில் இருக்குது. You know well, a complex sentence is a sentence which contains one primary class, one main class and one subordinate class. இல்லையா? ஒரு மெயின் கிளாஸு ஒரு சபார்டினேட் கிளாஸும் இருந்துச்சுன்னா அதை நம்ம காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸ்னு சொல்லுவோம். இதில் பார்த்தீங்கன்னா 5+5, 5 லைன் தனி, அடுத்த 5 லைன். மொதல் 5 லைனு ஒரு காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸ், ஒரு சபார்டினேட் கிளாஸ், ஒரு பிரைமரி, ஒரு மெயின் கிளாஸ், சபார்டினேட் மெயின், சபார்டினேட் மெயின், சபார்டினேட் மெயின், சபார்டினேட் 5. அடுத்த 5 அதே மாதிரி சபார்டினேட் மெயின், சபார்டினேட் மெயின் என்று எடுத்தோடனே ஒரு சபார்டினேட் கிளாஸ், பின்னாடி ஒரு மெயின் கிளாஸ். இது மாதிரி 10 காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸை போட்டிருக்கு. சரி, பொயட்டிக்கல் லைன்ஸ்லாம் எப்படி இருக்குன்னா இது சின்ன பிள்ளைங்க எழுதுன மாதிரினே நீங்கள் வச்சுக்கலாம். இப்போ ஒரு உதாரணத்திற்கு பார்த்தீங்கன்னா when I was born, முதல் 5ல் when I was born, when I was sad, when I was hot, when I was sick, when I was scared. ஸோ born, sad, hot, sick, scared, இந்த 5 வார்த்தை, இந்த 5 வார்த்தை மாத்திரம்தான் மாறும். when I was born, when I was sad, when I was hot, when I was sick, when I was scared, 5. அப்படி இந்த மெயின் கிளாஸ் பார்த்தீங்கன்னா I was black, I was black, I was black, I was black, I was black. இப்போ நீங்கள் நெட்ரே பண்ணிடலாம். when I was born, I was black. when I was sad, I was black. when I was hot, I was black. when I was sick, I was black. when I was scared, I was black. 5 லைன் முடிஞ்சு போச்சு. அடுத்தது இதே 5 வேர்டு தான். ஐ வாஸ்ங்கிறது பதிலாக யூ வாஸ். அது ஏன்டா யூ வாஸ் போட்டாங்க நான் பின்னாடி சொல்கிறேன். அதில் when I was born, when I was sad, when I was hot,
when I was sick, when I was scared இருக்கு இல்லையா? இப்போ when you was born, when you was sad, when you was hurt, when you was sick, when you was scared. அடுத்த 5 லைன் நான் இப்போ சொல்லிட்டேன். ஸோ இந்த 5 வேர்டு இருக்கு பாருங்க. born, sad, hurt, sick, scared. முதல்ல when I was, when I was, when I was. அடுத்ததுல when you was, when you was, when you was, when you was. 10 lines. முதல்ல கடைசி 5 லைன்ல I was black, I was black, I was black, I was black, I was black. அடுத்ததுல you was pink, you was அந்த கலர் மொத்தம் you was ஒரு கலர், you was இன்னொரு கலர், you was இன்னொரு கலர், you was இன்னொரு கலர், you was ஒரே ஒரு வேர்டு மட்டும் தான் மாற்றணும். இதெல்லாம் அப்படியே. இதை பார்க்கறதுக்கு சின்ன பிள்ளைங்க எழுதுன மாதிரி இருக்கு அப்படின்னு இது வந்து ஒரு ஆப்பிரிக்கன் சைல்டு எழுதுச்சின்னு சொல்லி விட்டான். சரி, ஆப்பிரிக்கன் சைல்டு நேம் என்ன? ஆக்ராக்ரா. ஆக்ராக்ரா எந்த ஊர், எப்போ பிறந்தாங்க, அம்மா அப்பா யார், எங்கே படித்தாங்களா, என்ன செஞ்சாங்க, அந்த குழந்தை என்ன தெரியாது. இப்போ லாஸ்ட் லைன், 11th லைன் பாருங்க. இட் கிவ்ஸ் the whole turning of the meaning, the whole poem, அந்த ஒரு சென்டென்ஸ் வந்து எல்லாத்தையும் தூக்கிடுது. அதான் இதனுடைய poetical வேல்யூ. அதனால என்னை பொறுத்தவரைக்கும் என்ன கேட்டிங்கன்னா, இது ஒன்று சின்ன பிள்ளைங்க எழுதுற மாதிரி தெரியல. எவனோ ஒருத்தன் சைல்டிஷாக எழுதுகிற மாதிரி பின்னாடி வில்லங்கமாக எழுதிருக்கான். ஒரு எக்ஸலண்ட் போம். நான் ரொம்ப இதை ஐ அட்மைரிங். பார்க்குறது சின்ன பிள்ளை மாதிரி இருக்கேன், ஆனால் என்னடா கடைசி லைனில் இவ்வளோ வில்லங்கம் பண்ணி வச்சுருக்கானேன்னு எனக்கு தோணுச்சு. அதே சமயத்தில் இது வேணும்னே சின்ன பிள்ளைங்க எழுதுன மாதிரி இருக்கட்டுங்கிறக்கா யூ வாஸ் என்ன யூ ஆர்னு ஒன்று, ப்ரெசன்ட் டென்ஸ்னா யூ ஆர்னு போடணும், பாஸ்ட் டென்ஸ்னா யூ வேர்னு போடணும். மொதல் 5ல் வென் ஐ வாஸ்னு வந்ததுனால பின்னாடி யூ வேர்னு தானே இருந்திருக்கணும். ஏன்னா இவ்வளோ எழுதுனவனுக்கு அந்த ஒரு வேர்டு வந்து தெரியலையா, தெரியாமல் இருந்திருக்காது. அது வேணும்னே அது ஒரு சின்ன பிள்ளைங்க எழுந்த மாதிரி. சில சமயங்களில் சில சினிமாவெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த சைல்டு கேரக்டர் இருக்கும், அது ஒரு 5 வயசு இருக்கும். ஆனால் அது பார்த்தீங்கன்னா அம்மா அப்பா சண்டையில் நடுவில் வந்து ஒரு மத்துசம் பண்ணும், அதுக்கு வந்து ஒரு பயங்கரமான டயலாக் கொடுத்துருமா, அந்த டயலாக அது பேசும். அந்த குழந்தைக்கா பேச தெரியாது, ஆனால் இவன் அப்படி கொடுப்பான், அந்த டைரக்டர் வந்து கொடுப்பான். உட்காந்துருக்க ஆடியன்ஸ்லாம் ஏங்கப்பா இத்தினோண்டு குழந்தை என்னமா பேசுதுரா அப்படிம்பாங்க இல்லையா, அது மாதிரி இவன் வேணுன்னே ஒரு சின்ன குழந்தை மாதிரி ஆனால் ஒரு பெரிய விஷயத்தை எடுத்து டீல் பண்ணுறாங்க. இது ஒரு சின்ன குழந்தை எழுதுனதுன்னு தோணட்டுங்கிறதுக்காக இந்த மாதிரி பண்ணுறது அப்படி இருக்குன்னு நான் நினைக்கிறேன். இன்னொன்று இருக்குது, அதுக்கு ஒரு பொயட்டிக் லைசன்ஸ்னு பேர். சில கவிதைகள் எழுதும்போது கிராமட்டிக்கலாக எரர் விடலாம், அதுதான் இலக்கணம் மீறிய கவிதைன்னு பேர். சில இடங்களில் அந்த இலக்கணத்தோடு எழுதுனா அது அந்த இது நல்லா இருக்காது, அந்த உணர்வு வராது. அதனால் கொஞ்சம் இலக்கணத்தை தள்ளி வச்சுக்கிட்டு அந்த இலக்கணம் இல்லாமல் நீங்கள் சொல்லும்போது தான் அதுக்கு அந்த ஒரு எழுச்சி, அந்த மனதுக்குள்ளே அந்த ஒரு கொந்தளிப்பான நிலை ஏற்படும். அதுக்காகவே அந்த இலக்கணம் இல்லாமல் எழுதுறது. எனக்கு தெரிஞ்சு இது அப்படி தான் எழுதப்பட்டிருக்கு. அப்போது இலக்கணத்தையே மீறி ஒருத்தன் கவிதை எழுதுனா அவனுக்கு எல்லா இலக்கணமும் தெரியும். ஆனால் இந்த இடத்துல இது இலக்கணத்தோடு எழுதுனா, இப்போ நீங்கள் ஒரு பெரிய கூட்டத்தில் போய் நின்றுட்டு அப்படியே அடுக்கு மொழியில் பேசிக்கிட்டு இருக்கலாம், ஓகே. ஆனால் சாதாரண நண்பர்கள்ட்ட பேசும்போது, காதலிக்கிட்ட பேசும்போது நீங்கள் இந்த அடுக்கு மொழி கிராமட்டிக்கல் எல்லாம் நீங்கள் பேசுனீங்கன்னா அந்த உணர்வை நீங்கள் கொண்டு வர முடியாது. அங்கே உணர்வு தான் முக்கியம். அங்கே வந்து நீங்கள் என்ன பேசுகிறீங்கிறது முக்கியமே இல்லை. த கண்டென்ட், த இமோஷன். உங்கள் காதலிக்கிட்ட போய்கிட்டு, அன்பிற்குரிய காதலியை, நான் உனக்கு என்ன சொல்ல வருகின்றேன் என்று சொன்னால், உன்னை நான் நேற்று முன்தினமே நான் உன்னை சந்தித்த பொழுது நான் இப்படித்தான் சொல்லியிருந்தேன், ஆனால் அதற்கு நீ மறுமொழியாக அதற்கு பதிலாக நீ இவ்வாறு கூறினாய் என்பது உனக்கு நினைவிருக்கிறதா? இதில் என்ன உணர்ச்சி இருக்கு? உணர்ச்சி இருக்கணும்னா இந்த கிராமர்லாம் இருக்கக்கூடாது, அப்படி சொல்லணும் இல்லையா? அது மாதிரி தான் இவன் எழுதியிருக்கான். அதனால் எனக்கு தெரிஞ்சு இவன் ரொம்ப விபரமான ஆள் தான் எழுதுனா என்று நான் நம்புகிறேன். ஆனால் இந்த போய்ட்டை பொறுத்தவரை இப்படி தான் சொல்லப்படுது. இப்போ நான் உங்களுக்கு ஆல்மோஸ்ட் 10 வரையும் நான் சொல்லிட்டேன். இருந்தாலும் அது மீனிங் என்னங்கிறது சொல்ல வேண்டிய ஒரு சின்ன டியூட்டி இருக்கு இல்லையா, அதுக்காக நான் சொல்கிறேன். ஒரு அருமையான போம் தான் இது. Now we see. When I was born, I was black. நான் பிறக்கும் பொழுது
கருப்பாக இருந்தேன். என்னை எல்லோரும் கருப்பு என்று சொன்னார்கள். when I was sad, நான் ரொம்ப வருத்தமாக இருப்பேன். எல்லாரும் என்னை வந்து கருப்பு கருப்பு கருப்புன்னு சொல்லுவாங்க. எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்கும். ஆனால் நான் வருத்தமாக இருக்கும் பொழுது கூட ஐ வாஸ் பிளாக். நான் கருப்பாக தான் இருந்தேன். when I was sad, I was black. when I was hot, அதாவது எல்லாம் என்னை கருப்பு, நான் பிறந்ததுலேருந்து என்னை கருப்பு கருப்புன்னு சொன்னதுனால அப்படி வருத்தமாக இருப்பேன். அப்போவும் என்னை வந்து பிளாக் பிளாக்னு சொல்லும்போது எனக்கு கோவம் வரும். when I was hot, ஹாட்னா என்ன அர்த்தம்? ஆக்ரோஷம், ரொம்ப கோவமாக இருக்கும். அப்போ நான் கோவமாக இருக்கும்போதும் எல்லாரும் வந்து அந்த கருப்பனுக்கு கோவம் வருது பாடுறா, இப்படி தான் சொல்லுவாங்க. when I was hot, I was black. when I was born, I was black. அப்போ அந்த அவமானத்திற்காக நான் வருத்தப்படும் பொழுதும் அப்பொழுதும் people called me black. when I got anger, when I became angry, again people called me a black. அப்பயும் அப்படி தான் சொன்னாங்க. இப்போ என்னடா வருத்தப்பட்டாச்சு, கோவப்பட்டாச்சு, இப்போ என்ன செய்கிறதுனே தெரியல. அப்படியே மனசு வந்து சிக்காக போயிடுது. அப்படி சிக்காக போய் மனசு நொந்து போய் நான் இருப்பேன். அப்பையும் பீப்புள் கால்டு மீ ஐ வாஸ் பிளாக். அப்போ என்னை பிளாக்னு தான் சொல்லுவாங்க. அப்போ கூட பாவண்டா எவ்வளோ நொந்து போயிருக்கான் பாட்டே, கருப்பம் பாடுறா இப்படி இருக்கான் பார்த்தியா, அப்படி தான் சொல்லுவாங்க. அப்பயும் என்னை ஐ வாஸ் பிளாக்னு தான் சொல்லுவாங்க. ஐ வாஸ் ஸ்கேர்டு, கடைசி லைன். இப்போ நான் 4 வரி சொல்லிட்டேன். when I was scared, ஸ்கேர்னா அப்படி பயந்து போகிறது. ஐயோ இந்த சமுதாயம் இப்படி இருக்கே, என்ன இப்படி போகுது, அப்போ என்னுடைய குழந்தையினுடைய நிலைமை என்ன, அதனுடைய குழந்தை என்ன என்று நான் என்னுடைய வழித்தோன்றல்கள் எல்லாத்தையும் நினச்சி நான் அப்படி பயப்படும் போதும் கூட ஏய் கருப்பன் பயந்துட்டு போகிறான் பார்த்தியா, அப்போ என்னை கருப்பன் தான் சொல்லுவாங்க. ஸோ 5 lines. when I was born, I was black. when I was sad, I was black. when I was hot, I was black. when I was sick, I was black. when I was scared, I was black. இப்போ அப்படியே when you wasங்கிறான். when you wereன்னு தான் இருக்கணும். வேணுன்னே அது இலக்கணத்தை மீறி எழுதுறான். when you was born, நீ பிறக்கும் பொழுது you was pink. இங்கிலீஷ்காரன் இல்லையா, நாங்கள் பிறந்தா என்னை கருப்புன்ற. ஆனால் இங்கிலீஷ்காரன் பை நேச்சர் அவன் வந்து ஒயிட்டாக இருப்பான். அந்த வெள்ளையாக இருக்கிற குழந்தை, அதுக்கு குழந்தை பிறந்துச்சுன்னா அது பிங்க் கலரில் இருக்கும், அப்படி ரோஸ் மாதிரி இருக்கும். அதாவது நான் பிறக்கும் போது என்னை பிளாக்னிங்க. when you was born, நீ பிறக்கும் பொழுது உன்னை எல்லோரும் when you was born, you was pink. எல்லோரும் உன்னை பிங்க்குங்கிறாங்க. ஏன்னா நீ பிங்க் நிறத்தில் தான் இருக்க. குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிச்ச கலர் பிங்க் கலர். அந்த குழந்தை பிறக்கும்போது நீங்கள் இந்த எலி இந்த பல்லி இதனுடைய குட்டியெல்லாம் பார்த்தீங்கன்னா அது அப்படி அந்த முட்டையிலேருந்து அது வெளியே வந்தும்போது பாருங்கள் அப்படியே பிங்க் கலரில் இருக்கும். அதான் இருக்கும். வெள்ளைக்காரனுடைய குழந்தைங்கலாம் பிங்க் கலரில் இருக்கும். when you was born, you was pink. சரி. when you was sad, இப்போ நீ வருத்தமாக இருக்க, அப்போ உன்னை எல்லாரும் சொல்கிறாங்க you was blue. அப்படியே ரொம்ப சேடாக இருக்கும்போது அப்படியே உடல் பார்த்திங்கன்னா கொஞ்சம் நீலம் பூத்துரும். இங்கிலீஷ்காரன் வந்து அப்படி வெள்ளையாக இருக்கிறதுனால சின்ன சேஞ்சஸ் கூட அங்கே ஒரு நிற வேறுபாடு இருக்கும். அது பிறக்கும்போது பிங்காக இருக்குது. அது கொஞ்சம் வருத்தமாக இருந்தால், அந்த குழந்தை வருத்தமாக இருக்கும் பொழுது அது கொஞ்சம் ப்ளூவாக இருக்குன்றான். when you was born, you was pink. when you was sad, you was blue. when you was hot, நீ கோபமாக இருக்கும்போது, வெள்ளைக்காரன் கோவப்படும் போது அந்த முகமெல்லாம் அப்படி ரெட்டாக மாறிடும், சிகப்பாக மாறிடும். இப்போ நம்ம மூஞ்சிக்கு நீங்கள் என்ன கோவப்பட்டாலும் அது ரெட்டாக மாறும். ஆனால் இருக்கிற இந்த கருப்பு மூஞ்சியில் அந்த ரெட்டு தெரியவே தெரியாது. ஆனால் அவன் மூஞ்சியில் பார்த்தீங்கன்னா அந்த ரெட்டு வந்து பளிச்சுன்னு தெரியும். இந்த ஒயிட்டில் சின்னதாக என்ன கலர் பட்டாலும் பளிச்சுன்னு தெரியும். அந்த குழந்தை கோவப்பட்டுச்சு அப்படின்னா உடனே அது முகம் வந்து பார்த்திங்கன்னா ரெட்டாக மாறிடும். ஸோ when you was born, you was pink. when you was sad, you was blue. when you was hot, you was red. when you was sick, நீ சிக்காக இருக்கும்போது you was green. சிக்காக இருக்கு, அப்படியே மனசு நொந்து போய்
இந்த குழந்தைங்களுக்கு ஏதாவது கிளாஸில் மார்க் குறைஞ்சி போச்சு, அல்லது ஃப்ரெண்ட்ஸுக்கு இடையில் சண்டை போட்டு இந்த குழந்தை ரொம்ப வருத்தமாக இருக்குது, ஒரு இங்கிலீஷ்கார குழந்தை அப்படின்னா அதனுடைய உடல் லேசாக பசுமை அடையுதுங்க. இதை தமிழில் கூட பார்த்தீங்கன்னா பசலை நோய் அப்படிம்பாங்க. அப்படியே காதலனை பிரிந்து காதலி அப்படியே ரொம்ப வருத்தத்தோடு இருக்கும்போது அவளுடைய உடலிலே ஒரு பசலை நோய், பசலை பசுமை, அதான் சொல்லலாம். நீ அப்படியே ரொம்ப சிக்காக இருக்கேன்னு வச்சுங்க, மனம் நொந்து போய் சிக்காக இருந்தேன்னா யூ வாஸ் க்ரீன், நீ க்ரீனாக இருக்கேன்னு சொல்லுவாங்க. வென் யூ ஆர் ஸ்கேர்டு, நீ அப்படியே ஸ்கேர் பயந்து போயிட்டேன்னு வச்சுங்க, யூ வாஸ் எல்லோ, முகம்லாம் எல்லோயிஷாக போயிடும், முகமெல்லாம் கொஞ்சம் வெளிரி போய் எல்லோயிஷாக போயிடும் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போது எனக்கும் இதே மாதிரி இருக்கும்போது என்ன எல்லாரும் பிளாக்கு 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 பிளாக்குன்னாங்க. ஆனால் நீ பிறந்தா பிங்க்கு, நீ வருத்தமாக இருந்தா ப்ளூ, நீ ரொம்ப ஆத்திரத்தில் கோபமாக இருந்தா ரெட்டு, நீ சிக்காக இருந்தா க்ரீன், நீ பயந்து போயிருந்தா எல்லோ. இப்போ யாருக்கு இவ்வளோ கலர் சேஞ்ச் ஆகுது? உனக்கு தானே கலர் சேஞ்ச் ஆகுது. ஆனால் கடைசியில் இதான் த லாஸ்ட் லைன் சொல்லிட்டு, அண்ட் யூ கால் மீ கலர்டு, நீ தான் என்ன பார்த்து கலர், இவன் கலர் கலர்டுன்னு நீ சொல்கிற. ஐ எம் நாட் கலர்ட், யூ ஆர் கலர்டு. ஏன்னா நீ தான் ஒவ்வொரு உணர்வுக்கும் ஒவ்வொரு நிலையிலும் உன்னுடைய நிறங்கள் தான் மாறிக்கொண்டே இருக்கின்றன. எனவே நீதான் பல்வேறு நிறங்களை உடையவனாக, யூ ஆர் கலர்டு. ஆனால் பீப்புள் கால் மீ கலர்ட், என்ன தான் கலர்டுன்னு சொல்கிறாங்க, இது ஏன் அப்படின்னு கேட்குற மாதிரி. இப்போ ஞாபகப்படி வச்சுங்க, எல்லா இடத்துலையும் என்னை பிளாக்குன்னு சொல்கிறாங்க, ஆனால் நீ ஒவ்வொரு இடத்துலையும் உனக்கு தான் கலர் மாறிக்கிட்டே இருக்குது, அப்போ உன்னை தானே கலர்டுன்னு சொல்லணும். ஆனால் எல்லோரும் என்ன செய்கிறாங்க, ஆஃப்ரிக்கனில் அவங்க பிளாக் பீப்புள், கலர்டு பீப்புள், அதாவது பிளாக்குன்னு பிளாக் பீப்புள், பிளாக்குங்கிறது கலர்டு பீப்புள், எங்களை கருமை நிறம் உடைய ஆட்கள் அப்படின்னு எங்களை தான் கலர்டுன்றீங்க. பட் நாங்கள் கலரில், நாங்கள் ஒரே கலர் தான். ஆனால் நீங்கள் தான் ஒவ்வொரு தடவையும் உங்களுடைய கலர் மாறிக்கிட்டே இருக்குது. ஸோ யூ ஆர் கலர்ட், பட் அன்ஃபார்ச்சுனேட்லி யூ கால் தஸ் கலர்ட் என்று முடிக்கிறாரு. அந்த முடிக்கிற ட்விஸ்ட் இருக்கு பாருங்க, என்னை பொறுத்தவரை சம்திங் எக்ஸலண்ட். எப்பறம் உட்காந்து யோசிச்சுருக்காண்டா. ஸோ இது சாதாரணமாக ஒரு சின்ன பையன்லாம் எழுதியிருப்பான்னு எனக்கு தோணலை. ஒருத்தன் ரொம்ப யோசித்து வேணுன்னே ஒரு சின்ன ஒரு 10 காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸை போட்டு கடைசியில் ஒரே ஒரு வரியில் ஒரு ட்விஸ்ட் அடித்து விட்டு ஒரு அருமையான போய்ட்டை எழுதியிருக்கிறார். இந்த ஆக்ரா கிரா என்று சொல்லப்படுகின்ற யாருன்னே தெரியாத இந்த ஒரு கவிதை, ஒரு எக்ஸலண்ட் போம். தேங்க்யூ.